பொதுவாகவே நாங்கள் சேலம் மாவட்டத்தில் எல்லாரும் ஒரு 90 பேர் தொடர்ந்து தினமுமே முகநூலில் பதிவிடுவோம். நான் ஒரு சோமத்தோடலாம் நாங்கள் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் அப்படி பதிவிடும் போது நம்மளோட அணியில இருந்து இன்னைக்கு எதிரணியாக மாறினது தான் என்ன கேட்குறாங்க, அது என்ன தன்மான தலைவர், அது என்ன அவங்க தன்மான தலைவர்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தலைவர் 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதனால என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் இப்போ சொல்லி ஆகணும். 2016-17 நான் இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க சமத்துவ தலைவர்கிட்ட கூப்பிட்டு வருவேன். அப்படி கூப்பிட்டு வந்து எங்ககிட்ட படிப்போது ஏதோ ஒன்று கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, தம்பி படிச்சு நல்லா வழக்கறிஞராக இந்த சமூகத்தை நல்லா உயர்ந்தார், அப்படி உயர்ந்து இருக்கும்போது தன்மானத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நான் பார்த்து படித்து இந்த சமூகத்துல உயர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராகி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான எங்களுடைய அந்த தன்மானத்தை எங்க தலைவரை தன்மான தலைவர் தான் சமத்துவ தலைவர் தான் என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.